அன்பார்ந்த கேன் ஐ ஹெல்ப் யூ டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணப்போவது தற்போது மிக பெருவாரியான உறுப்பினர்கள் அணுகி கேட்கின்ற தெளிவுரையானது, ஓய்வு பெறும் நாளில் எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய பணப்பயன்கள் என்ன, எவற்றையெல்லாம் நீதிமன்றங்கள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே வரையறுத்து உள்ளது, தற்போது எதையெல்லாம் அரசு கொடுக்க முடியாது என்று சட்டத்திட்டங்களை விதிகளை திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையிலே ஆணையர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஓய்வு வயதை அடைந்தவர்கள், those officials who have attained the age of superannuation but not allowed to retire from service, either facing disciplinary proceedings or criminal proceedings. இது ஒரு குரூப். மற்றொரு குரூப் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், அவர்கள் ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு பெற அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள், ஆனால் நிபந்தனையுடன். என்ன நிபந்தனை? without prejudice to the disciplinary case already pending against the employee, so he is allowed to retire from service. இது சரியான ஒரு நடைமுறைதான். ஏனென்றால் எல்லா வழக்குகளிலும் எல்லா இனங்களிலும் நாம் கடைசி நாளில் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டியது கிடையாது என்பதுதான் GOMS நம்பர் 144 முதல் தடையாணையே. GOMS நம்பர் 144 P&R டிபார்ட்மெண்ட் போட்டது தான். அதுவே தடையாணை தான். 144 என்றாலே தடையாணை தான். ஆனால் எந்த துறையிலும் முறையாக யாரும் நடைமுறையை கையாளுவதில்லை, நடைமுறையை பின்பற்றுவதே கிடையாது. காரணம் என்னவென்றால், ஒன்று, அவர்களுக்கு உண்டான பயிற்சி அளிப்பது கிடையாது, விதிமுறைகளை அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உரிய அதிகாரிகள் இல்லை. மூன்றாவது, அரசு P&R டிபார்ட்மெண்ட்டில், தற்போது ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போடப்படக்கூடிய அனைத்து தெளிவுரைகளும் விதிமுறைகளும் அந்தந்த விதிகளில் ஒரு அமெண்ட்மெண்ட்டாக, திருத்தமாக வெளியிட்டால்தான் அது அலுவலக உளவியலாளர் முதல் செயலர் வரைக்கும் தெளிவாக எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி செய்யாமல் இருப்பது P&R டிபார்ட்மெண்ட்டுடைய முதல் தவறு. இன்ஃபேக்ட், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையே ஒரு குழுவை அமைத்து விதிகளை எல்லாம் திருத்தம் செய்தார்கள், அதை அப்டேட் பண்ணாங்க. அந்த குழுவில் இருந்த அரசு ஊழியர்கள் யார் என்றால், அவர்கள் பணியாளர் சீர்திருத்தத்துறையிலேயே பணிபுரிந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள். எனவேதான் அவர்கள் நேர்மையான சிந்தனையோடு இவற்றையெல்லாம் இப்படி திருத்தம் செய்ய வேண்டும் விதிகளில் என்று சொல்லுவதற்கு தயாராக இல்லை. பழைய ரூலில் என்ன இருந்ததோ அது அப்படியே தான் இன்னமும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், பழைய ரூலில் இன்ஃபர்மேஷன், அதாவது தமிழ்நாடு டூரிசம் இதில் இன்ஃபர்மேஷன் INPR பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் என்று இருந்தது. இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் அப்படியே தான் இருக்குது. இது ரொம்ப வருத்தமான விஷயம். சரி, நம்ம சஸ்பென்ஷனுக்கு இப்போ 2 வகையாக அதை பிரிக்கணும். ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், those who have placed under suspension, those who are allowed to retire from service, suspension.
allowed to retire from service. இந்த முதல் பகுதியில் அரசு இப்போது போட்டுள்ள அந்த பிழை திருத்தம், அதாவது விதி திருத்தம், GOMS நம்பர் 100 HRM டிபார்ட்மெண்ட், GOMS நம்பர் 47 HRM டிபார்ட்மெண்ட், dated 29/8/2025. இது இரண்டுமே செயலாக்கத்திற்கு வந்துவிட்டது. அது GO 100 போட்டப்பவே இட் ஹாஸ் பீன் சேலஞ்ச்டு பிஃபோர் தி ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச். அது இப்போ பெண்டிங், இட் இஸ் அ ட்ரையலில் இருக்குது. அது ஏனென்றால் ஒருவருடைய சொந்த சேமிப்பு என்று கருதப்படுகின்ற GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன்ட் லீவ் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று விதி திருத்தம் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இல்லை. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ரைட். இப்போ அதே 100 தான் 47 போட்டு மறுபடியும் ஒரு புது டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பழைய வைனு புது பாட்டிலில் வந்த மாதிரி ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படும் நடைமுறை தவிர்க்கப்படும். இது ஹெட்லைன்ஸு. என்ன ஹெட்லைன்ஸு? 110 விதியின் கீழாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஆனால் அந்த GO 47க்கு இந்த அறிவிப்புக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ சஸ்பென்ஷனில் வச்சுட்டோம். ஃபேஸிங் டிசிப்ளினரி கேஸ் ஆர் கிரிமினல் கேஸ் சஸ்பென்ஷனில் வச்சுட்டாங்கன்னா எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்ன, எதுவும் கொடுக்கப்பட மாட்டாதுன்னா பென்ஷன் டிஸ்சார்ஜ் தான் ஃபைனல் செட்டில்மெண்ட். பென்ஷன் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸுன்ற பேரில் நமக்கு வந்துடும். GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ் கொடுத்து விட வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவு. ஆனால் இப்போ இவங்க போட்டிருக்கிற இந்த விதிகளின் திருத்தன்படி நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இது ஒரு பேட்ச், அப்படியே வச்சுருங்க. அடுத்த பேட்சில் எனக்கு நிறைய அப்ரோச் வர்றது என்ன என்றால், ஐயா நான் ஓய்வு பெற்று விட்டேன், 30/11/2014 ஓய்வு பெற்று விட்டேன், 31/3/2014 ஓய்வு பெற்று விட்டேன், ஆனால் எனக்கு எந்த GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா என் மேலே ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் பெண்டிங் இருக்குது. அது ஒரு சார்ஜ் மெமோவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிலுவையில் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாணையை, ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்நோக்கி ஒருவரை நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதிப்பீர்களே ஆனால், குந்தகமின்றி நிலுவையில் உள்ள அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு குந்தகமின்றி ஓய்வு பெற அனுமதிப்பீர்களே ஆனால், அந்த 17B ப்ரொசீடிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் ரூல் 9(2) தொடரப்படும். இது விதி. இது நீங்களோ நானோ சொல்கிறது இல்லை. ரைட். அப்படி போடப்பட்ட அவர்களுக்கு GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன்ட் லீவ் கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதி. இப்போ இவங்க திருத்தம் செய்யப்பட்டிருக்கிற விதிகளில் கூட ஓய்வு பெற அனுமதித்தவர்களுக்கு கிடையாது என்று இல்லை. ஓய்வு பெற அனுமதித்தவர்கள் கொடுத்துடணும். ஆனால் எல்லா துறைகளிலும், குறிப்பாக உள்ளாட்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறைகளில் பணிபுரிகின்றவர்களுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், கமிஷனர்ஸ், இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அளிக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. இது முற்றிலும் தவறு. ஒவ்வொரு ஊழியரும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு தவறு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எழுத்துப்பூர்வமாக துறை தலைவரிடமிருந்தோ அல்லது உங்களுடைய நியமன அலுவலர்கிட்ட இருந்தோ கடிதம் வந்தால் உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள். அப்படி அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, உங்களுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றாலும் கூட, நீங்கள் 2 விண்ணப்பங்களை கொடுங்கள். 2 விண்ணப்பம்னா 2 மாதம். அப்படியும் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக நீதிமன்றத்தை நாடுங்கள். நீதிமன்றம் அவர்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிப்பார்கள். முதல்ல அதை நினச்சி டைம் பவுண்டு, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த காலக்கெடுவுக்குள்ளே அவங்க ஒரு பதில் போட்டாகணும். அந்த பதிலில்
இதே போல் விதிகளில் வந்து இடமில்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மீண்டும் வழக்கு போட்டால் எந்த துறை தலைவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அவரை பை நேம், இப்போ சிவராசு டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் அவருடைய பெயரையும் சேர்த்து, அவர் 2 கெப்பாசிட்டியில், ஒன்று டைரக்டர், இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி சேர்த்து அவரிடமிருந்து ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் டேமேஜையும் கேட்டீர்கள் என்றால், ஒரு முறை ஒரே ஒரு நபருக்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து விட்டது என்றால் இவர்கள் எல்லாரும் சரியாகி விடுவார்கள். அதுவரையிலும் நீங்கள் தயக்கமின்றி எந்த விதமான துவண்டலும் இல்லாமல் நேர்மையாக போராடுங்கள். உங்களுக்கு அந்த பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நிறைய குடும்பங்களில் ஓய்வு பெறும் நாளில் பையனுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு பணம் தேவைப்படும், பெண் திருமணத்துக்கு, மகளுக்கு திருமணம் செய்வதற்கு பணம் தேவைப்படும், ஏன் தாயாருடைய மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தாயாரை இழந்த அரசு அதிகாரிகளெல்லாம் இருக்கிறார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் போடுகின்ற உத்தரவு எனக்கானது, என்னை பழிவாங்கிடுவது. ஏனென்றால் விதிகளில் இல்லாத ஒன்றை திணித்து எனக்கு மறுக்கிறீர்கள் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதால். நாளைக்கு இதே நிலை உங்களுக்கு, இன்றைக்கு எனக்கு சொல்கிறீங்களா, அது உங்களுக்கு ஏற்படும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்திட விரும்புகிறேன். முக்கியமாக இதை செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த விளக்கத்தை நீங்கள் எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்லெல்லாம் இருக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் வெளியிடுங்கள். அப்படி வெளியிடுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு அளவிற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே, அலுவலர்களுக்கே, ஊழியர்களுக்கே தெள்ளத் தெளிவான ஒரு விதிமுறை தெரியவில்லை. அதனால் மிகுந்த குழப்பம் நிர்வாகத்தில் இருக்கிறது. இன்னமும் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பயிற்சியை மாதந்தோறும் நாம் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறை மிக மிக கஷ்டப்படும். விதிகள் தெரிய, எல்லாருக்கும் நிறைய டிகிரி வச்சுருக்காங்க. ஒருத்தர் MBA படிச்சிருக்காரு, ஒருத்தர் MCOM BL படிச்சிருக்காரு. ஒரு அசிஸ்டண்ட்டை கேட்டேன், அம்மா நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் BSc அக்ரி சார். அப்படி உயர்ந்த படிப்பு வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த நடைமுறை பயிற்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை டெவலப் பண்ணணுன்னா படிப்பு உதவாது. பகுத்து உணரக்கூடிய தொலைநோக்கு பார்வையை வைத்துள்ள அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் நமக்கு வேண்டும். அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க மனிதவள மேம்பாட்டுத்துறையும் அந்தந்த துறையும், இப்போ நகராட்சி நிர்வாக துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்ஸ்டியூட்டே இருக்குது கோயம்புத்தூரில். நீங்கள் தலைமை செயலகத்திலேயே பயிற்சி கொடுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் பயிற்சி கொடுக்கலாம். எல்லா ஆணையர்களுக்கும் இன்க்ளூடிங் IAS ஆஃபீஸர்ஸ். ஏனென்றால் இன்றைக்கு புதிதாக வரக்கூடிய IAS அதிகாரிகளுக்கு முன்பு டெப்டி செக்ரட்டரி என்று கொடுக்கக்கூடிய நிலையில் இப்போது கமிஷனர் என்று போட்டு விடுகிறார்கள். தாம்பரம் கமிஷனர், சேலம் கார்பரேஷன் கமிஷனர், அப்படி எல்லா கார்பரேஷன்லேயும் கமிஷனர்ஸ் IAS ஆஃபீஸர்கள் இருக்கார்கள். ஆனால் அவர்கள் கீழ்நிலையில் உள்ள பணியாளர்களால், அலுவலர்களால் தவறான முறையில் வழி நடத்தப்படுகிறார்கள். ஒரு கோர்ட்டில் ஒரு ஸ்டே கொடுத்துட்டா கூட மறுபடியும் அந்த எம்ப்ளாயியை ஜாயின் பண்ண விடாமல் நீங்கள் போய் DMAல போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதல் இல்லாத IAS அதிகாரிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆகையினால் முடிந்த அளவு எல்லா தளங்களிலும் இவற்றை விவாதியுங்கள். அடுத்த தலைப்பை உங்களோடு மிக விரைவில் பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். நன்றி, வணக்கம்.